எனது வணக்கம். ஸோ வெல்கம் டு ஃபாலோயிங் பேஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் நிஃப்டி இல்லைன்னா நிஃப்டி இண்டெக்ஸ், இந்த ரெண்டு இண்டெக்ஸ் வந்து ரொம்ப நிறைய வால்யூமில் ட்ரேட் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லித்தரேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எது பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி இருக்க போதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ அது எந்த இண்டிகேட்டர் அப்படின்னா, கைஸ், எல்லா இண்டிகேட்டருக்குமே ஒரு முக்கியத்துவம் இருக்கு, ஓகேங்களா? ஸோ மூவிங் ஆவரேஜாக இருக்கட்டும், விவேப்பாக இருக்கட்டும், ஆர்எஸ்ஐயாக இருக்கட்டும், சூப்பர் ட்ரெண்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு முக்கியத்துவமும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஏதோ ஒரு இண்டிகேட்டரை மட்டும் நல்லா லேர்ன் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும், ஓகேவா? எப்பேற்பட்ட இண்டிகேட்டராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, இன்கேஸ் நீங்கள் வந்து இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணுறதில்ல, ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆளாக இருந்தாலுமே அது சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஒர்க் அவுட்டே ஆகாது, ஓகேங்களா? ஸோ அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகாட்டி ஃபைன். சைட்வேஸ் மார்க்கெட் எவ்வளோ நாள் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் வந்து சைடில் தான் இருக்கும். அதாவது அவுட் ஆஃப் 100ல் ஒரு 30% தான் வந்து மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் இருக்கும். ஆனால் நம்ம அந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற டைமில் வி கேன் மேக் மோர் மணி, ஓகேங்களா? ஸோ அதாவது மார்க்கெட் கீப் ஆன் கோயிங் டவுன் இல்லை கீப் ஆன் கோயிங் அப், மேலே போயிட்டே இருக்கு இல்லைன்னா கீழே வந்துட்டே இருக்கு அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டியதுல ஒரே விஷயம்தான், நம்ம அந்த மார்க்கெட்டுக்கு உள்ளே இருக்கணும், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ நம்ம வேற எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. மார்க்கெட்டை விட்டு வெளியே போகாமல் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துட்டோம், வி ஹாவ் டு ட்ராவல் அலாங் வித் த மார்க்கெட், ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நான் வந்து சொல்ல போகிறது எப்படின்னா, 9:45 வரைக்குமே நீங்கள் வந்து இதை எதுவுமே செய்யக்கூடாது. 9:45 to 10 இந்த டைம் ஃப்ரேம் வரைக்குமே நீங்கள் வந்து மார்க்கெட்டை எதுவுமே செய்யாதீங்க, ஓகே? அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக போதா, இல்லை அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி மேலே போதா, இல்லை சைட்வேஸில் போதான்றது நமக்கு தெரியும், ஓகேவா? இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நிறைய சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ், இன்க்ளூடிங் மீ, நான் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்னு சொல்லிக்கிறதுக்காக நான் சொல்லலை. நான் என்ன எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சிம்பிளான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறப்போ நம்மளால ரொம்ப நாள் வந்து சக்ஸஸாக இருக்க முடியுது, ஓகேங்களா? இதே வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஒரு விஷயத்தை பண்ணுறோம், ஒரு ஒரு 10 இண்டிகேட்டர் போட்டு வச்சுருக்கோம், 10லையுமே ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் பாயிண்ட் வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, அது பெருசாக சக்ஸஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இட்ஸ் பீன் அரவுண்ட் ஒரு 6-7 இயர்ஸ் நான் மார்க்கெட்டில் இருக்கிறனால நான் பார்த்துருக்கேன். நானுமே வந்து இந்த ஆசையில் வந்திருப்பேன், உங்களை மாதிரி தானே, கொஞ்சம் ஏர்ன் பண்ணணும், நம்ம வந்து யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வேணும், இந்த ரீசனுக்காக தான் நாமளும் வந்திருப்போம். ஸோ நீங்கள் வந்து அப்படி மைண்ட் செட்டில் பாருங்கள். எனக்குமே அந்த ஆசையில் இருந்துச்சு, ஆனால் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது லாங் ரன்னில். ஆனால் சிம்பிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீட்டாக ஒர்க் ஆகுது. அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மூவிங் ஆவரேஜ், ஓகேங்களா? ஸோ இப்போ மூவிங் ஆவரேஜ் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இது வந்து ட்ரேடிங் வியூ. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் இது வச்சுருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோத்தோ அர்தன் எது வச்சுருந்தாலும் ஓகே. ஸோ அவங்களுமே வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும். ஸோ இது வந்து லென்த் என்ன வச்சுக்கோங்க அப்படின்னா 21 வச்சுக்கோங்க, ரைட்? நான் சொன்ன மாதிரி எப்பயுமே மார்க்கெட்டை வந்து ஒரு 10 o'clock வரைக்கும் தயவு செஞ்சு விட்டுருங்க. ஸோ நாங்கள் ஒரு வெர்டிக்கல் லைன் போடுறேன். எனக்கு 10 o'clock எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நான் 3 minute கேண்டில் யூஸ் பண்ணுறேன், அதையும் சொல்லிடுறேன், சாரி மறந்துட்டேன். ஸோ 3 minute கேண்டில். ஸோ இந்த பார்ட்டை வந்து கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் 10 o'clock வரைக்கும் எதுவுமே செய்யாதீங்க. லெட்ஸ் வெயிட், மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து சீரியஸ்லி நான் என்ன சொல்கிறேன்னா, பக்காவாக ஒர்க் ஆகும். நீங்கள் செய்ய வேண்டியதில் ஒன்றே ஒன்று தான், மார்க்கெட் கூட சேர்ந்து ட்ராவல் மட்டும் பண்ணுங்கள், ஓகே? இப்போ நான் 10 o'clock வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம், ஓகே? 10 o'clock வரைக்கும் நான் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்க கிடையாது. ஸோ 10 o'clock மேலே தான் நான் ட்ரேட் எடுக்க போகிறேன். எப்படி எடுக்க போகிறேன்னா, இந்த 10 o'clock வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் ஏன் வந்து வெயிட் பண்ணுறேன்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்டு தெரிஞ்சிடும். அதாவது இது சைடில் போதா, இல்லை வந்து அப்பில் போதா, டவுனில் போதா, இந்த மாதிரி விஷயங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மார்னிங்கில் இருந்து காலையில் 9:15 மார்க்கெட்டு டவுன்வர்ட்ஸ்லாம் போயிருக்கு. ஈவன் நேற்று க்ளோஸுக்கு மேலே அது ஓப்பன் ஆகியிருந்தாலுமே அது டவுன்வர்ட் ட்ரெண்டில் தான் போயிருக்கு, ரைட்? ஸோ இங்கே வந்து ஒரு புஷ் கொடுக்குது மேலே போகிறதுக்கு. ஸோ மேலேயும் போயிருக்கு,
இதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாது, ரைட்? ஆனால் நான் 10 o'clock எனக்கு இந்த ஹையை வந்து இந்த டேஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு ஹை இருக்கு இல்லையா, அது பீட் பண்ணவே கிடையாது. ப்ரைஸும் வந்து எனக்கு மூவிங் அவரேஜ் கீழே தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 10 o'clock மேலே நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ப்ரைஸ் இங்கிருந்து ஃபர்தராக மூவ் ஆகி இந்த இதையும் பிரேக் பண்ணி இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹை வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த லோவை பீட் பண்ணிட்டு ஃபர்தர் டவுன்வர்டில் போகிறக்கும் நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே மேபி ஏதாச்சும் ஒரு இடத்துல சப்போர்ட் இருக்கும். ஸோ இங்கே வரைக்கும் போகலாம், இல்லை இதுக்கு மேலே கூட போகலாம். ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ் 21 டேஸோடு போட்டிருக்கோம். ஸோ இப்போ எனக்கு காலையிலிருந்து 9:15 to 10 o'clock வரைக்கும் மார்க்கெட் டவுன்வர்டில் ட்ரெண்ட் ஆயிருக்கு. என் மூவிங் ஆவரேஜ் 21 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் ப்ரைஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா 10 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு என்ட்ரி எடுக்கணும்ல. ஸோ நான் என்ட்ரி எங்கே எடுக்கலாம்? ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து இதை பீட் பண்ண எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கேயுமே நமக்கு வந்து அந்த மாதிரி ரெட் கேண்டில்ஸ் வந்திருக்கு. பட் அகெயின் இந்த இடத்துல இருந்து ஒரு புஷ் கொடுத்துருக்கு. நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் டேவோட லோவில் வந்து ஒரு சப்போர்ட் கிடச்சி தான் அது மேலே போயிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிடச்சி தான் நமக்கு மேலே போயிருக்கு. ஸோ நம்ம இங்கிருந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தெரியாது இதுக்கு மேலே போயிருமா இல்லை இது கீழே போகுமான்றது நமக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் ரிஸ்க் டேக்கர் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தான் பண்ணுவோம். பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்படி பண்ண வேண்டாம். சரி, அதாவது நம்ம அவுட் ஆஃப் 10ல் ஒரு 6ல் ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கும், அவுட் ஆஃப் 5 ப்ராஃபிட்டில் இருக்கும் அப்படின்னா 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சு ஈஸியாக நம்மளால் மணி மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா இப்போ இன்னும் யோசிச்சு பாருங்கள், இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணி மறுபடியும் இந்த நெக்லைனை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா பேஷன்ஸாக வெயிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ பேஷன்ஸ் இஸ் த கீ டு சக்ஸஸ் இன் த மார்க்கெட், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மூவிங் ஆவரேஜ் பிளாட் பண்ணிட்டேன். அது கீழே ப்ரைஸ் இருக்குது, மேலே போது பிரேக் பண்ணிடுச்சு. என்ட்ரி எடுக்கலாமா? நோ, என்ட்ரி எடுக்க வேணாம். ஸோ எனக்கு எப்போ இந்த லோவை நல்ல ஒரு பேரிஷ் கேண்டலாக பீட் பண்ணுதோ அதுக்கு அடுத்த கேண்டலில் என்ட்ரி இருக்க போகுது. அப்படின்னா என்னோட என்ட்ரி எங்கே இருக்க போகுதுன்னா இங்கே இருக்க போகுது. கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல என்ட்ரி இருக்க போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த என்ட்ரி எங்கே எடுக்கிறோன்னா அங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ விச் இஸ் அரவுண்ட் 22,950. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இண்டெக்ஸை நான் ஏன் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இண்டெக்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய டாப் லூசர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ 10 o'clock வரைக்கும் டாப் லூசர்ஸ் இருக்காங்க இல்லையா? இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பக்காவாக இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படியே ஒர்க் ஆகும், ஆப்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? இதில் டாப் 2ல் இருக்கிற லூசர்ஸ் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். சீரியஸ்லி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸில் வேணாலும் புட் ஆப்ஷன் எடுக்கலாம் இந்த டைம் பீரியடில். இப்போ 9:10:39க்கு நீங்கள் புட் ஆப்ஷனும் எடுக்கலாம். ஓகேவா? சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து என்ட்ரி எடுக்கிறேன். ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ அதாவது 22,950, 23,000, அதாவது வெறும் 50 பாயிண்ட் தான் என் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? வெறும் 50 பாயிண்ட் தான் என் ஸ்டாப் லாஸ். ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம் எங்கே எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொன்னேன்னா மார்க்கெட் வந்து எப்பயுமே அது கூட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது நல்லது. ஆனால் அது இண்டெக்ஸுன்றதுனால ஒரே மாதிரி டைரெக்ஷனில் இறங்கிட்டேவும் இருக்காது, ஏறிட்டேவும் இருக்காது. கண்டிப்பாக அதில் ஒரு காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ஸ்டாக்ஸ் தான் ஒரு இண்டெக்ஸ். கரெக்டுங்களா? ஏதோ ஒரு 5 ஸ்டாக்ஸ் மேலே இருந்தாலும் நமக்கு இந்த ஆசிலேஷன் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா 1:2. இது வந்து ஒரு கோல்டன் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. ஓகேங்களா? 1:2. அதாவது 22,950, 23,000, 50 பாயிண்ட்ஸ் என்னோட ஸ்டாப் லாஸ். என்னோட டார்கெட் எவ்வளவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் இருக்கணும். 22,850 இதுதான் என்னோட டார்கெட். ஓகேவா? இது ஈஸியாக அச்சீவ் ஆகுதா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 22,850 எனக்கு சம்வேர் அரவுண்ட் இந்த இடத்துல வந்து எனக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகேவா? சரி, அப்புறம் எதுக்கு ப்ரோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அது கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ண சொன்னீங்க, அந்த பில்டப்லாம் கொடுத்தீங்களே, அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லையா, சிம்பிள். அதாவது இந்த மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே எப்போ வந்து ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகுதோ அப்போ நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுங்க. இந்த கேண்டில் நீங்கள் எக்ஸிட் பண்ண போகிறீங்க. அப்பயுமே நீங்கள் 1:2 தான் இருப்பீங்க. நான் சொல்கிறது ஸ்டாக்ஸில் ஸ்டே பண்ணிகிட்டே இருங்க, இண்டெக்ஸில் 1:2 ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பக்கா ஒர்க் ஆகும் சீரியஸாக. சரி, இப்போது இதோட பேக் டெஸ்டிங்கை நம்ம பார்த்துருவோம். ஓகே ரைட். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கிற இந்த லைன்ஸ்லாம் வந்து நான் எடுத்துடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்குது, நான் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்னோட வே ஆஃப் டீச்சிங்கை சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நான் பண்ணுறேன். ஓகே,
ரைட். ஸோ இப்போ வந்து 13th ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் வந்து நமக்கு எங்கே மூவ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது இந்த மூவிங் அவரேஜுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நான் அதே மாதிரி 10 o'clock வரைக்கும் இருக்குங்களா. ஸோ நான் இதுலேயும் வந்து 10 o'clock வரைக்கும் நான் எதுவுமே பண்ணலை. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா அங்கேயும் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். 10 o'clock அரௌண்ட் 10 o'clock நான் ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். ஒன்று இந்த ஹையை வந்து எனக்கு பீட் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ஐ வில் டேக் அன் என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல நமக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்கே 1:2 சொல்லியிருக்கேன். ரிஸ்க் ரிவார்டு எப்பயுமே வந்து 1:2 தான். ஏன்னா அதான் வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ ஓகேங்களா. ஸோ எனக்கு இந்த இடத்த வந்து எங்கே பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பீட் பண்ணியிருக்கு. ஸோ நான் எங்கே வைப்பேன் என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். எனக்கு இந்த இடத்துல என்னோட ஸ்டாப் லாஸ் நான் வைப்பேன் ஓகேங்களா. ஸோ அங்கே ஒரு லைன் நான் ட்ரா பண்ணுறேன். ஏன்னா இங்கே இருந்தால் ப்ரைஸ் புஷ் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இங்கே என்னோட ஸ்டாப் லாஸ் வைப்பேன். ஸோ விச் இஸ் அரௌண்ட் 23,188. ஸோ 50 பாயிண்ட்ஸ் வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் நான் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு எவ்வளோ வேணும்? 100 பாயிண்ட்ஸ் எனக்கு டார்கெட் வேணும். ஸோ 24,040 அந்த ரேஞ்சுக்கு எனக்கு டார்கெட் வேணும். 23,240 அந்த ரேஞ்சுக்கு ஆக்சுவலாக இங்கே அவ்வளோ ரேஞ்சு 23,190 23,200 இந்த இடத்துல வரும் ஓகேங்களா. சம்வேர் அரௌண்ட் இந்த இடத்துல வரும். எனிவே இது நமக்கு வந்து டார்கெட் போல நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கீங்க 13th February. ஸோ நீங்கள் வந்து 14th February நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் லாஸ் வந்து கவர் ஆயிடுச்சு ஓகேங்களா. வெரி சிம்பிள் ரைட். சரி, ஓகே. ஸோ இங்கே நான் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நான் 10 o'clock வரைக்கும் விட்டுட்டேன். ஸோ 10 o'clock வரைக்கும் எனக்கு கீழே இந்த கேண்டில் தான் 10 o'clock இந்த இடத்துல எனக்கு 10 o'clock. ஸோ எனக்கு இந்த கேண்டில் பீட் பண்ணல கீழே. ஸோ எனக்கு வந்து என்னன்னா ட்ரெண்ட் டவுனாக தான் இருக்கு. பட் ஸ்டில் 10 o'clock அப்புறம் எனக்கு எந்த ஒரு பிரேக் டவுனும் கொடுக்கல. அதனால நான் அதில் என்ட்ரி எடுக்கல. சிம்பிள் ஓகேங்களா. ரைட். ஸோ இது வந்து எப்போ அப்படின்னா 11th February. ஓகே. ஸோ இங்கே வந்து எனக்கு 10 o'clock எங்கே இருக்கு நான் ட்ரா பண்ணிடுறேன். ஒரு வெர்டிக்கல் லைன் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ 10 o'clock இது வந்து 10 o'clock லைனு ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நான் 10 o'clock லைன் தான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா எனக்கு கீழே வந்து பீட் ஆகுது அப்படின்னா நான் வந்து என்ட்ரி எடுக்க போகிறேன். சிம்பிள் கரெக்டுங்களா. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் வைப்போம். ஏன் அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் அப்படின்னா அங்கே இருந்து தான் ஒரு ஸ்விங் ஏற்படுத்தியிருக்கு. அந்த ரீசன்னால நம்ம அங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 85 to 55 or 50 அரௌண்ட் நமக்கு ஒரு 60 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவா இருக்கணும்னா 120 பாயிண்ட்ஸ் இருக்கணும். அதாவது 23,285 ஆர் 80ல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதாவே நம்ம வச்சுப்போம் ஓகேங்களா. அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் நீங்கள் டவுன் பண்ணுறீங்க அப்படின்னா 23,180. அதுலேருந்து இன்னொரு 20 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுங்க 23,160. இதுதான் வந்து நம்மளோட டார்கெட். ஸோ அது நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. இப்போ இன்கேஸ் இல்லை ப்ரோ நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ட்ராவல் பண்ணிட்டே போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலுமே ரொம்ப சூப்பர். இது நான் அப்படி பண்ணுவேன் ஓகேவா. நம்ம கேபிட்டல் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளால் அதை பண்ண முடியும். நம்ம பெரிய லாஸ் வந்துச்சுனாலும் நம்மளால் தாங்கிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ எனக்கு இந்த இடத்துல க்ளோஸ் வைக்குது இல்லையா. ஸோ இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணி போகிறேன்னா 23,090 ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸு ஓகேங்களா. 200 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணுறீங்க. நீங்கள் அடுத்த நாள் வந்து 50 பாயிண்ட்ஸ் தான் லூஸ் பண்ணுறீங்க. இது வெரி சிம்பிள் கைஸ் ஓகேவா. நீங்கள் வந்து டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டுக்குள்ளே வரவே வராதிங்க. அது முடியவே முடியாது. இட் இஸ் அ பிஸ்னஸ் ஓகேவா. பியூர் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி லாஸ் கொடுக்கணும், ப்ராஃபிட் எடுக்கணும். இப்படி தான் ஒர்க் ஆகும் ஓகேவா. இந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராகவே ஆக முடியும் ஓகே. ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock எனக்கு அதே மாதிரி மார்க்கெட் பார்த்துட்டேன். எனக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த லோவை பீட் பண்ணுறப்ப நான் எடுக்க போகிறேன். என்னோட ஸ்டாப் லாஸ் நான் இங்கே வைக்க போகிறேன். இந்த இடத்துல நான் வைக்க போகிறேன். ஏன்னா இங்கே தான் எனக்கு ஒரு ஸ்விங் இருக்குது. ஸோ எனக்கு அதே மாதிரி பீட் பண்ணிச்சு. எனக்கு டார்கெட் வந்து எவ்வளோ வைக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்த பீட் பண்ணுறப்போ இந்த கேண்டில் என்ட்ரி எடுக்கிறோம். என் ஸ்டாப் லாஸ் வந்து நான் இங்கே வைக்கிறேன். ஸோ 23,400 23,460 அரௌண்டு 40 பாயிண்ட்ஸ் தான். ஸோ என்னோட 80 பாயிண்ட்ஸ் தான் வந்து என்னோட டார்கெட்டாக இருக்க போகுது கரெக்டுங்களா. ஸோ இப்போ வந்து 23,400னா 23,320 என்னோட டார்கெட்டாக இருக்க போகுது. ஸோ மேலே அரௌண்ட் ஹியர்
இந்த இடத்துல நான் சொல்ற மாதிரி இது ரொம்ப சிம்பிள். நம்ம செய்ய வேண்டிய வேலையில ஒண்ணே ஒண்ணுதான். we have to travel along with the market, right? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.